மகளிர் உரிமை தொகை, கலைஞரின் மகளிர் உரிமை தொகை என்று சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாய் மாதம் மாதம் அனைத்து மகளிருக்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு தகுதியான நபர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது சம்மந்தப்பட்ட ஒரு அறிவிப்பை தொடர்ந்து அடுத்தடுத்து வாக்குறுதிகளில் வந்துகிட்டே இருக்குது. அதை பற்றி இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு, பார்க்கலாம். மகளிர் உரிமை தொகை குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 3000 ரூபாய் வழங்க போகிறதா அறிவிப்பு ஒன்று வந்திருக்கு. ஸோ இந்த அறிவிப்பு எப்போ விட்டுருக்காங்க அப்படின்னாக்கா, இன்றைக்கி வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 3000 ரூபாய், பிறந்த குழந்தைகளுக்கு 10,000 ரூபாய் உரிமை தொகையும் வழங்கப்படும் என அன்புமணி பாமக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்காரு. ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 3000, ஒரு டன் கரும்புக்கு 5000 கொள்முதல் விலை நிர்ணயிக்கப்படும். லிட்டர் பெட்ரோல் டீசல் மீதான வரி ரத்து செய்யப்படும். இதனால் லிட்டருக்கு 20 ரூபாய் குறைக்கப்படும் அப்படின்ற அறிவிப்பு விட்டிருக்காரு. இதே சமயம் நேற்று பேசிய அண்ணாமலை அவர்கள் இதே மகளிர் உரிமை தொகைக்கு அவர் 1500 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மாதம் குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது ஒரு 100 பேர் இந்த மகளிர் உரிமை தொகையை வாங்குறாங்க அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட 30 பேருக்கு மட்டும்தான் கிடைக்குது மகளிர் உரிமை தொகை. ஆனால் நாங்கள் வெற்றி பெற்றால் 1500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, 1000 இல்லை 1500 ரூபாய் தருவோம், அனைத்து பெண்களுக்கும் தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதே விஷயத்தை உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்காரு நேற்று பிரச்சாரத்தின் போது. உதயநிதி அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, சிறு குறைகள் இருக்குது மகளிர் உரிமை தொகையில். ஸோ நிறைய பேருக்கு எங்கள் பக்கத்து வீட்டுக்கு வருது, எனக்கு வரல, எங்கள் வீட்டுக்கு வருது, பக்கத்து வீட்டுக்கு வரல, இந்த மாதிரி நிறைய குறைபாடுகள் இருக்குது. இதையெல்லாம் சரி பண்ணிவிட்டு அனைத்து பெண்களுக்கும் அனைத்து மகளிருக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வந்திருக்கு. நாங்கள் அதை தேர்தலுக்கு பிறகு மேல்முறையீடு செய்கிறதாகட்டும், புதிதாக விண்ணப்பிப்பவர்களாகட்டும் அனைவருக்குமே மாதம் 1000 ரூபாய் அனைத்து பெண்களுக்குமே தரோம் என்ற அறிவிப்பை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. இப்படி தொடர்ந்து மகளிர் உரிமை தொகை சம்பந்தப்பட்ட செய்திகள் கொண்டிருக்கிறது. மேலும் நன்றி.